உங்களோட ஃபேமிலி வந்து கியூட்டா எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. உங்க ஒய்ஃபை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. அவங்க டாக்டர் சிந்துஜா ஜிஹெச்சில் இருக்காங்க. என் பொண்ணு, எங்கள் அம்மா பேர் தான் என் பொண்ணுக்கு பூமதி. ஃபஸ்ட்டு அவங்க தான். அப்புறம் 2 பேர் ட்வின்ஸு. இவர் பேர் ரத்னவேல் பாண்டியன், அவர் பேர் இளவேல் பாண்டியன். நீங்க சொல்லுங்க மேம். சார் வந்து ஷோல வந்து பயங்கர ஹிட் ஆயிட்டாரு. எல்லாரும் இங்கே ஊர்ல பார்த்தாரு. எனக்கு ஷோவை தாண்டி ஊர்ல பார்க்கும்போது எல்லாருமே சார் ரொம்ப பெருமையா தான் பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ லைக் இது எவ்வளோ நல்லா இருக்கு, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. ஓகே. அவங்க எப்பவுமே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படிதான். எப்படியும் ஒரு சண்டே எங்கேயாச்சும் கேம்புக்கு போயிடுவாங்க. ஓ, வாரம் 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 அதில் ரொம்ப இதாக இருப்பாங்க. ஆர்ஃபனேஜ் போகிறது அதில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அவர் எப்பவுமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, 20 வருஷமா என் வாழ்க்கை ரொம்ப இருளில் இருந்தது. ஆனா என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல் ஆச்சு, பிரைட் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. ஷேர் பண்ண வராத? இல்லை, ஷேர் பண்ணதில்லை. எப்பவும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓ, இது இது வரைக்கும் சொன்னதில்லை. நீங்கள் சொல்லி தான் தெரியுது. அப்படியே அவர் தான் சொன்னாரு. அவருக்கு ஆமாம், நான் வெளியில் வெளிப்படையாக சொன்னதில்லை. ஏன்னா நான் மோஸ்ட்லி டைமோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது எங்களோட துறையே அப்படி தான், ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்களே வந்து நான் வாரத்தில் ஒரு ரேராக தான் பார்க்குற மாதிரி வரும். முக்கால்வாசி என் ஒய்ஃப், அதனால தான் வந்து ஒருத்தவங்க இப்போ என் ஒய்ஃப் முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்க வேண்டாம், ஏன்னா குழந்தைகள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜிஹெச் முடித்ததுலேருந்து ஃபுல் டைமாக குழந்தைகளை பார்க்குறதுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் பண்ணுறாங்க. ஒரு டாக்டர்ஸாக இருக்கிறது லைக் எவ்வளோ கஷ்டம்? டாக்டராக இருக்கு கஷ்டம் இல்லை, அது கஷ்டமாக பார்த்தா கஷ்டம்தான். எந்த தொழிலாக இருக்கும் அது நான் கஷ்டமாக நினைக்கல. எனக்கு இந்த பேர் புகழ் கொடுத்தது இந்த டாக்டர் தான். அப்புறம் நான் அதை ஏன் கஷ்டமாக நினைக்கிறேன்? இல்லை, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது? அது அந்த மாதிரி இல்லை. நான் இதை விருப்பப்பட்டு தானே நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா நான் கிளம்பி போய் அன்றைக்கி எனக்கு என் பையனை பார்க்கணும்னு நினச்சிட்டேன்னா கிளம்பி போய் பார்த்துருவேன். இல்லைன்னா டெய்லியும் ஃபோன் காலு இதுலையும் பேசிக்குவேன். என்னைக்காவது பசங்களை தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பங்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? என் ஒய்ஃப் இப்போ அதனால தான் கோவப்படுவாங்க. அவங்க அடிக்கடி சொல்கிறது, ஹாஸ்பிட்டலில் தான் கட்டியா எங்கே வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு. எப்போதுமே முக்கியத்துவம் நான் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. என்னோட ஆசையே இது. ஆனால் என் குழந்தைகளையும் நான் அது டயத்தில் பேலன்ஸ் பண்ணுவேன். லைஃப்ல ரொம்ப சேவ் செஞ்சாலும் ஒரு பாயிண்ட் மேலே ஒய்ஃப்ன்றவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. நமக்கு பசங்க ஆயிடுச்சாங்கப்பா, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட விமர்சனமாக வைப்பீங்களா, இல்லை என்ன கேள்வி? யூஸ்வலாக நான் கொஞ்சம் அப்பப்போ கேட்பேன் அவங்கள்ட்ட. 2-3 தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க. அது ரொம்ப புண்ணியம் அந்த மாதிரி அவங்க அதை ரொம்ப இது பண்ணுவாங்க. உங்க அப்பாவும் உங்களை வந்து டாக்டர் ஆக்கணும்னு ஒரு வைராக்கியத்தோட ஆக்கிட்டாரு. உங்களுக்கு உங்க பசங்களை அப்படி ஆக்கணுமா? என்ன இப்போ இல்லை, எங்கள் அப்பாவுக்கே இப்போ வைராக்கியம். இவங்க 2 பேரையும் டாக்டர் ஆக்கணும், இவங்களை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். எங்கள் அப்பா இப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 2 பேரும் டாக்டர்ஸ் தான் இப்போ சொல்றதே. அவங்க தாத்தா வந்து என்ன சொல்லுவாருன்னா, 2 பேரும் டாக்டர், ரத்னவேலு டாக்டர் ஆகணும், இப்போலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஆசை. ஆனால் அவங்க வளர்ந்து வந்து என்ன ஆசைப்படுறாங்களோ அது நம்ம கொடுத்தோம்னா. ஆனால் அவங்க தாத்தாவோட ஆசை வந்து இவங்க 3 பேரையும் டாக்டர் ஆகணும். ஓகே சார், நான் மாரிமுத்துக்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, 3வது தடவை எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. முதல் 2 தடவை தப்பாயிடுச்சு, சார் கிட்ட வந்தேன். 3வது தடவை பண்ணாங்க. எங்களுக்குலாம் தைரியமே விட்டு போச்சு, உள்ள வரதுக்கே தைரியம் இல்லாம போயிடுச்சு. ஆனா வெளியே வந்தோடனே உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். உங்க அப்பா வந்துட்டார் நல்லபடியானா? என் சாமி அவரு அப்படின்னாரு. அவர் சொன்னதே உங்களை ஒரு சாமியா பாக்குறாங்க. இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு இவ்வளோ லவ் தராங்க, இவ்வளோ அன்பு தராங்க, அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது எங்க போய் கொடுக்குறீங்க? கேட்டீங்களா இந்த சாக்ரிஃபைஸ், இந்த குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணலைன்னு, இந்த ஒரு சந்தோஷத்துக்கு தான் இது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் ஆகுது. கிராமத்தில் இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் அந்த நாளடைவில் அவங்க ரெக்கவரி ஆகி போகும்போது ஒரு சாமி, ஒரு அபரிவிதமான ஒரு பாசம் வைப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். அந்த ஒரு சந்தோஷம் தான் இது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுது. நம்ம நெய்பர் ஒருத்தவங்களே யங் ஏஜ் குரூப்பு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஒரு 20 மினிட்ஸில் த்ரோம்போலைசிஸ் கரெக்ட் டைமில் இவங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ரிவர்ஸ் பண்ணி இப்போ அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் சொல்லுவாங்க, ஜஸ்ட்டு ஒரு 34 அப்படி தான் அவங்க ஏஜ் குரூப்பு. அந்த 20 மினிட்ஸ் ஐடியல் டைமில் இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, த்ரோம்போலைசிஸ் பண்ணி. அவங்க இன்னமும் அதை தேங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்க்கும்போதெல்லாம். அது கேட்கும்போது ஹாப்பியாக இருக்கும்.
ஒரு ஒய்ஃபா எவ்வளவு ப்ரௌடா இருக்கு உங்க ஹஸ்பண்ட் நினைச்சு? ரொம்ப எல்லாமே அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் ஃபுல்லாவே. ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க தான் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஊனி வந்திருக்காங்க. நீங்க ஒரு டாக்டர் போனதா கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதாவது இல்லை இல்லை, எங்கள் அப்பா அரேஞ்ச் மேரேஜ்னால அவங்களா வந்து டாக்டருக்கு இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு முதல் மீட் பண்ணதே பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை, அன்னைக்கு நாளே வந்து நிச்சயதார்த்தம் பார்த்து அன்னைக்கு ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லையா? பேசிக்கவே இல்லை. அப்புறம் அப்பா சொன்னார், நீங்களும் ஒத்துட்டீங்க, நீங்களும் உங்க அப்பா சொன்னார் ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு இந்த வாழ்வு கொடுத்தது எங்கள் அப்பா அம்மா. அதில் என் ஒய்ஃபு மட்டும் தப்பாக செலக்ட் பண்ணிடுவாரா? நான் அப்பா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக நல்லதை தான் செய்வார். இவங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு இவங்கன்னா உயிர். டெய்லியும் தாத்தா அப்பா தாத்தா தாத்தான்னு ஓடிடுவாங்க. இவங்கன்னா ரொம்ப உயிர். இவங்களை வந்து இவங்க 2 பேரும் டாக்டர் சொன்னேன்ல, இவங்களை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும்னு ஆசை அவங்க தாத்தாவுக்கு. ஐயா என்ன சொல்லுவார் அடிக்கடி? ஐஏஎஸ். ஐஏஎஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. ஆமா. அவர் என்ன பண்றாரு? அவரும் டாக்டர் தான், டாக்டர் செந்தில்குமார். ஓ, அவரும் ஒரு டாக்டர். ஆமா, ஜிஹெச்ல. ஜிஹெச்னும் போது எனக்கு ஒரு மக்கள் கிட்ட இப்போலாம் வந்து ஒரு எண்ணம் இருக்கு. லைக் நீங்க ஷோல சொன்னதுதான், ஜிஹெச் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு தரம் கம்மியா இருக்குமோ அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து அது ஒரு தவறான நெருடல். ஜிஹெச்னா வந்து இப்ப பொதுவா எல்லா மக்களுக்கும் என்னன்னா தரம் குறைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பயம் இருக்கு. ஆக்சுவலா கொரோனா காலத்துல பல தனியார் ஹாஸ்பிட்டல் கைவிட்ட நேரத்துல ஒரு 70% மக்களை வந்து ஜிஹெச்ல தான் அட்மிட் பண்ணி காப்பாற்றினாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று நார்மல் டெலிவரி அதிகமாக நடக்கிறது வந்து ஜிஹெச் தான் இன்னைக்கும். ஸோ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவ்வளோ இது பண்ணிக்கிருக்காங்க. அது நல்ல விஷயத்தை யாருமே வெளியில் எடுத்து சொல்லலை. என்னைய கேட்டால் தே ஆர் டூயிங் த பெஸ்ட். நீங்கள் சிட்டிக்கு போகணுன்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரலையா? மறுபடியும் சேவை மனப்பான்மை இருக்கு, இந்த சேவை தொடர்ந்துக்கிட்டே இல்லை. எனக்கு வந்து சிட்டியோட நான் அன்னைக்கு ஷோலே அதான் சொல்லியிருந்தேன். சிட்டியில் இருக்கும்போது எனக்கு ஒரு அனாதை மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு அடையாளம் இல்லாத ஒரு என் தெருவிலே, நான் சிட்டியில் 1 இயர் இருந்தேன், என் தெருவில் அடுத்த வீட்டுக்கே எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து டவுனில் நான் இந்த டவுனுக்கே ராஜா மாதிரி. எல்லாருமே என்னோட சொந்த பந்தங்கள், இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து அப்போ எல்லார் வீட்டுக்கு விசேஷம். இன்னைக்கு மட்டுமே ஒரு 20 விசேஷத்துக்கு போனோம் இன்னைக்கு. அவ்வளோ பேர் வந்து பாசத்தோட பிடிப்பில் இருக்காங்க. இது எனக்கு சிட்டியில் கிடைக்காது. எனக்கு டவுன்லேயோ கிராமத்துலேயோ இது வந்து ஒரு காசே கம்மியாக கிடைச்சாலும் அது வந்து ஒரு அரசனாக இருக்கிற ஒரு சந்தோஷம். எவ்வளவு மனசு நிறைவா இருக்கு. இவ்வளவு நல்லது செஞ்சு ஒரு நிறைவு கிடைக்கும்ல, அந்த நிறைவு அது சொல்லவே முடியாது. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன். எல்லாத்தையும் இப்போ எங்கள் அப்பாவோட ஆசையை, என்னோட ஆசையை, எல்லாரோடைய ஆசையையும் பூர்த்தி பண்ணி எனக்கு லைஃப்பும் கடவுள் இவ்வளோ இது கொடுத்துருக்கிறது வந்து சொல்ல முடியாது. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட பெற்றவங்களுக்கும் சரி, என்னை சார்ந்தவங்களுக்கு, கடவுளுக்கு.